இந்த ப்ராப்ளம்ல பார்த்தோம்னா a pipe of 12 cm diameter is carrying oil with a velocity of 4.5 meters per second. Determine shear stress at the wall surface of the pipe, head loss if length of the pipe is 25 meter and find power loss. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு பைப் இருக்குது, அந்த பைப்போட டயாமீட்டர் வந்து 12 சென்டிமீட்டர். அப்போ அந்த பைப்போட லென்த்தை 25 மீட்டரா. அந்த பைப்புக்குள்ளே என்ன போகுதுன்னா ஒரு ஆயில் போதும். ஸோ அந்த ஆயிலோட ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ விஸ்காசிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் டென்சிட்டி ஆஃப் த ஆயில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஆயில் வந்து 4.5 மீட்டர்ஸ் பர் செகண்டில் உள்ளே போகுது. விஸ்கஸ் ஃப்ளூயிடுனால வாலில் ஷியர் ஸ்ட்ரெஸ் உள்ளே ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வாலில் இங்கே அடுத்த வாலில் ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க, ஹெட் லாஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க, அண்ட் பவர் லாஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வாங்க இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் அமுக்குங்க, லைக்கும் கொடுங்க. இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது, பைப் இருக்குது. பைப்போட டயாமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 12 சென்டிமீட்டர், அதாவது 0.212 மீட்டர்ஸ். மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் யூனிட். ஸோ ஒரு பைப் இருக்குது. பைப்புக்குள்ளே என்ன ஃப்ளோ ஆகுது, ஆயில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. பைப்போட லென்த் கொடுத்துருக்காங்க 25 மீட்டர். ஓகே, ஆயில் வந்து வெலாசிட்டி என்ன வெலாசிட்டி உள்ள போது 4.5 மீட்டர்ஸ் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. வாங்க சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் 1 ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் வால் என்ன வேல்யூ இருக்கும். ஸோ செகண்ட் ஹெட் லாஸ் HL, head loss over the length of 225 meters. கரெக்டா? head loss என்ன, அப்புறம் power loss என்ன. ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 0.12 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா வந்து என்ன, பை டி ஸ்கொயர் பை 4, அதாவது 3.14. டயாமீட்டர் 0.12 பை டி ஸ்கொயர். ஸோ நம்ம ஏரியா என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 3.14 into 0.12 ஸ்கொயர் டிவைட் 4. ஸோ ஏரியா வந்து 0.0113 மீட்டர் ஸ்கொயர். அப்புறம் லென்த் ஆஃப் த பைப் வந்து 25 மீட்டர். அதுக்குள்ளே போகிற வெலாசிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து 4.5 மீட்டர் பர் செகண்ட். அப்புறம் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அதோட விஸ்காசிட்டி 2.2 பாஸ்கல் செகண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ்கல்னா என்ன, நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் பாஸ்கல். ஸோ நம்ம விஸ்காசிட்டி நியூ வந்து எவ்வளோ, 2.2 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். இந்த கன்வர்ஷன் வந்து தேவையில்லை, ஏன்னா SI யூனிட்ல இருக்கு. அப்புறம் டென்சிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி வந்து 1250 kg per meter cube கண்டுபிடிச்சிட்டாங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன, ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து -∂P/∂x into R/2. நம்ம வால்னால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆரை வந்து ரீப்ளேஸ் பை ஆர். இது என்ன ஆர், இது என்னது, ரேடியஸ். அப்போ என்ன, டயாமீட்டர் 0.6னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 0.06 மீட்டர். கரெக்டாங்க. இப்போ வாங்க நம்ம ஷியர் ஸ்ட்ரெஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ் -2P/∂x R/2. ஸோ ஆருக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், 2 நம்பர் தான் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன. ஆனால் -2P/∂x நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுனால நம்ம ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா எடுத்துக்கலாம். அதோட ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து U பார் வந்து -2P/∂x into R²/8μ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மியூ வேல்யூ தெரியும், ஆர் வேல்யூ தெரியும், U வேல்யூ தெரியும். இதில் வந்து ∂P/∂x கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், யூவோட என்ன மல்டிப்ளை பண்ணும், 8μ டிவைடட் பை R². ஸோ அது கண்டுபிடிச்சோன்னா யூ வந்து நம்மளுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி 4.5,
into 8 into mu 2.2 by r வந்து 0.06 the whole square பண்ணோம்னா நமக்கு என்ன வருது dou p by dou x அதோட வேல்யூ என்ன வருது பார்த்தீங்கன்னா dou p by dou x வேல்யூ என்ன வருது சால்வ் பண்ணுவோம் 4.5 into 8 into 2.2 divided by 0.06 the whole square 22,000 so இப்போ நம்மளுக்கு இதோட வேல்யூ தெரியும் r தெரியும் 2 is a number so shear stress கண்டுபிடிச்சிடலாமா so 22,000 into r வந்து 0.06 whole square 0.06 divided by நம்மளுக்கு என்ன இருக்கு 2 so solve பண்றேன்னா என்ன ஆகும் பாருங்க ஆன்சர் என்ன பலசிலே எனக்கு 22,000 மெமரியில இருக்கு into 0.06 divided by 2 solve பண்ணா எவ்வளவு வருது 660 shear stress ஓட யூனிட் நியூட்டன் per meter square shear stress கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும் shear stress கண்டுபிடிச்சோம் head loss கண்டுபிடிக்கணும் HL is equal to P1 minus P2 by omega அது வந்து என்னன்னா 32 mu u bar L by T square rho G இது வந்து Hagen-Poiseuille's equation இந்த Hagen-Poiseuille's equationல பார்த்தீங்கன்னா 32 நமக்கு mu வேல்யூ நமக்கு தெரியும் u வேல்யூ தெரியும் L வேல்யூ தெரியும் T வேல்யூ diameter தெரியும் rho வேல்யூ தெரியும் G வேல்யூ தெரியும் ஸோ இதுல இருந்து நம்ம HL கண்டுபிடிக்கலாம் ஸோ நம்ம HL வந்து 32 mu வேல்யூ பார்த்தோம்னா 2.2 u வேல்யூ பார்த்தோம்னா 4.5 length பார்த்தோம்னா 25 diameter பார்த்தோம்னா 0.12 square density பார்த்தோம்னா 1250 G வந்து 9.81 ஸோ எனக்கு என்ன வந்துச்சு என்னோட HL சால்வ் பண்ணலாம் ஸோ HL என்ன வேல்யூ வரும் பார்ப்போம் வாங்க 32 into 2.2 into 4.5 into 25 divided by 0.12 square into 1250 into 9.81 பார்த்தோம்னா 44.85 மீட்டர் ஹெட் ஓகேயா ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஆப்ஜெக்டிவும் கண்டுபிடிச்சிட்டோம் ஹெட் லாஸ் ஓவர் த லென்த் ஆஃப் 25 மீட்டர் ஓகே லாஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் பவர் லாஸ் ஸோ பவர் லாஸ் வந்து ஃபார்முலா வந்து H Q ஒமேகா இந்த H வந்து ஹெட் லாஸ் Q வந்து டிஸ்சார்ஜ் ஒமேகா வந்து ஸ்பெசிஃபிக் வெயிட் ஸோ ஹெச்சோட வேல்யூ வந்து 44.85 ஹெட் லாஸ் தெரியும் Q வேணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஏரியா இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா இன்டூ அதுக்குள்ளே என்ன வெலாசிட்டியில் பைப் போகுது நம்ம ஆல்ரெடி ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம் 0.0113 இன்டூ வெலாசிட்டி வந்து 4.5 ஸோ என்னோட Q வந்து என்ன வேல்யூ வரும் டிஸ்சார்ஜ் 0.0113 இன்டூ 4.5 பண்ணோன்னா 0.05085 மீட்டர் கியூப் பர் செகண்ட் இது என்னோட டிஸ்சார்ஜ் ஸோ இப்போ என்னோட ஒமேகா வந்து பார்த்தோன்னா என்ன ரோ டைம்ஸ் ஜி இஸ் ஒமேகா 9.81 இன்டூ டென்சிட்டியை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் நான் டென்சிட்டியை ஃபஸ்ட்டு எழுதுறேன் டென்சிட்டி என்ன 1250 இன்டூ 9.81 ஸோ என்னோட பவர் லாஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா என்ன ஹெட் லாஸ் வந்து 44.85 into discharge 0.05085 into என்ன 1250 into 9.81 என்னோட பவர் லாஸ் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 44.85 into 0.0508 into 1250 into 9.81 ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேலை எனக்கு இவ்வளோ பவர் லாஸ் வருது 27966.133 வாட் இது கிலோ வாட்டில் போனோன்னா எவ்வளோ 27.96 கிலோ வாட் எனக்கு பவர் லாஸ் ஆகுது